Hello friends, welcome to Crunchy Chopping. Today நம்ம சேனல்ல வீட்ல இருக்க வெஜிடபிள்ஸ் வச்சு சூப்பரான ஒயிட் குருமா ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 2ல இருந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, கல்பாசி, மிளகு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இதோட நம்ம கட் பண்ணி வச்ச 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அடுத்ததான் குருமாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். 1/4 மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 10 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை குக்கரில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் குக்கரில் சேர்த்துடலாம். குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் வரதுக்குள்ளே நம்ம பூரி ரெடி பண்ணிடலாம். இந்த ஒயிட் குருமா பூரி சப்பாத்திக்கெலாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போது 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போனதும் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். கடைசியாக நறுக்கின மல்லித்தலை, கருவேப்பிலை சேர்த்து ஒரு கிளறிக்கோங்க. நம்மளோட எம்மியான டேஸ்டியான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். இந்த ஒயிட் குருமா ரெசிபி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்லேயே இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.